நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரியோட லைஃபை எப்படி ஸ்டேபிளாக, அதாவது இம்ப்ரூவ் பண்ணுறது, அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். இந்த வீடியோவில் பல ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் முறையாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேட்டரி லைஃபை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துருக்காங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் வழியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஆடியோ கேட்குறீங்க, நிறைய சர்ச் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்குறீங்க. அப்படி நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டு செட்டிங்கை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும் தெரியுமா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒய்ஃபையை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி, ப்ளூடூத்தை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி, இப்படி உங்கள் ஃபோனில் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஒரு கட்டத்தில் உங்க போனுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரு சைடுல வைக்கிறீங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி மேல இருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிட்டு இந்த வைஃபை ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் ப்ளூடூத் ஆஃப் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷனை நீங்க பயன்படுத்துறீங்களா, அதுல ஒரு அருமையான செட்டிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நீங்க போன் பயன்படுத்தாத சமயங்களில் இந்த ஆப்ஸோட செயல்பாடை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அருமையான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருந்தாங்க. அந்த செட்டிங்கை நீங்க டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா போதுமானது, பேட்டரி லைஃபை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க, பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர், அப்புறம் பேட்டரி, மோர் பேட்டரி செட்டிங்ஸ், அடாப்டிவ் பேட்டரி, இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இதனால என்ன பலன்னா உங்களுடைய பேட்டரியோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணும். அடுத்து உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த அப்ளிகேஷனுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ், வெதர் ஆப்ஸ், இதெல்லாம் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான். அதுவும் குறிப்பாக லொக்கேஷன் சர்வீஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தாத சமயங்களில் கூட இந்த அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்டில் உட்காந்துக்கிட்டு பேட்டரியோட அந்த ஸ்ட்ரென்த்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைங்களில் அதை எப்படி ஆஃப் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, லொக்கேஷனுக்குள்ளே போங்க, ஆப் பெர்மிஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. உங்கள் ஃபோனில் எந்த அப்ளிகேஷனுக்கு ஆல் த டைம்னு செலக்ட் பண்ணிங்களோ அது உங்களுக்கு டாப்பில் காட்டும். பிக்ஸ்பி வாய்ஸ், கூகுள், அப்புறம் கூகுள் மேப்ஸ். நம்ம ஒரு அப்ளிகேஷனை நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். அலோ ஆல் த டைமை எடுத்துட்டு கீழே உள்ளதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டோன்ட் அலோ எனிவே. நீங்கள் எப்போல்லாம் கூகுள் மேப்ஸை பயன்படுத்துறீங்களோ அப்போ மட்டுமே இந்த லொக்கேஷன் சர்வீஸ் ஒர்க் ஆகும். பாக்கியுள்ள டயத்தில் ஒர்க் ஆகாது. உங்களுடைய பேட்டரியோட லைஃபையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப், உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஒரு சில அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா பேக்ரவுண்டில் உட்காந்துக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணும். அதே நேரத்தில் உங்கள் ஃபோனோட பேட்டரி அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நோட்டிஃபிகேஷனை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம முழுமையாக அனுமதி கொடுத்துருக்கோம். தேவையில்லாத அப்ளிகேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, உங்கள் ஃபோனுக்கு பின்னால் இயங்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸோட யூசேஜை எப்படி லிமிட் பண்ணுறது. ஃபோனோட செட்டிங்ஸ், பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர், அப்புறம் பேட்டரிக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்ஸ், புட் அன்யூஸ்ட் ஆப்ஸ் டு ஸ்லீப். இதெல்லாம் நம்ம ஸ்லீப்பிங் மோடில் வச்சிருக்கோம், செக் பண்ணலாம். இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் ஸ்லீப்பிங் மோடில் வச்சிருக்கோம். அதே மாதிரி டீப் ஸ்லீப்பிங் ஆப்ஸ்லாம் எதனா பார்த்து செக் பண்ணிக்கலாம். பேடிஎம், என் மொபைலில் பேடிஎம் இருக்குது. நெவர் ஸ்லீப்பிங் ஆப்ஸ், அதை நம்ம செக் பண்ணுவோம். இது எனி டைம் நம்ம பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை விரும்பாதவங்க என்ன பண்ணணும், ஸ்லீப் மோடுக்கு கொண்டு போய்க்கலாம். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு செட்டிங், உங்கள் ஃபோனில் அடிக்கடி நீங்கள் கீபோர்டை பயன்படுத்துறீங்களா, அப்படி நீங்கள் கீபோர்டை பயன்படுத்தும் போது இந்த டைப் பண்ணீங்கல்ல, டைப் பண்ணும் போது ஒரு விதமான சவுண்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால கூட உங்கள் ஃபோனோட பேட்டரியோட அந்த ஸ்ட்ரென்த் குறையும். அதை நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான செட்டிங். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் கூகுளோட கீபோர்டை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ண போகிறேன் கூகுளோட கீபோர்டை பயன்படுத்தி. இப்போ இந்த கீபோர்டில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அப்போ ப்ரெஃபரன்சஸ், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் கீ ப்ரெஸ்ன்னு இருக்கும், இல்லை சவுண்ட் ஆன் கீ ப்ரெஸ். இது ஆன்ல இருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த கீபோர்டில் இருந்து ஒரு சவுண்டு வரும், சரிங்களா? அந்த சவுண்டுனால கூட உங்கள் ஃபோனோட பேட்டரியோட அந்த ஸ்ட்ரென்த் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க, இதை பயன்படுத்தாதீங்க. கடைசியாக ஒன்று சொல்ல ஆசைப்படுறாங்க, இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்கலை பாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் ஃபோனோட சாஃப்ட்வேரை அப் டு டேட்டாக வச்சுக்கோங்க. அப் டு டேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி மிக முக்கியமானது, இந்த ஃபோனை வாங்கி
2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபோனை வந்து அடிக்கடி நீங்கள் சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஃபோனை கொடுக்கும் போதே அவங்க சொல்லியிருப்பாங்க இத்தனை சைக்கிள், ஒரு 1000 சைக்கிள் 1500 சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஓரளவுக்கு நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய பேட்டரியோட அந்த லைஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலி ஒரு டச் செட்டிங்ஸ்குள்ளே போங்க, சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. சப்போஸ் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா அதையும் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. பயனுள்ளதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கில் சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.